ப்ளூ ஸ்டார் ப்ரொடியூசர் பா ரஞ்சித் ஜாதி கலவரத்தை பற்றி எல்லாம் பேசி பணம் பண்ணுறதுக்கு இன்னொரு முயற்சி தான் இந்த படம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா 2 கிராமம் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு கிரிக்கெட் டீம் இருக்குது. வருஷம் அவங்க வந்து மோதுவாங்க. இந்த மோதல் வந்து ரொம்ப பெருசாக முத்தி போய் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா வெளியே ஆளுங்க வச்சு ஆப்போசிட் பேட்ஸ்மேனோட காலை வெட்டிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு பிரச்சனை நடந்த உடனே போலீஸ் வந்து இனிமேல் இந்த மாதிரி மேட்சே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை போட்டுருவாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட கேப்டன் வந்து அசோக் செல்வன், இன்னொரு டீமோட கேப்டன் வந்து சாந்தனு பாக்கியராஜ். இவங்க வெளில எங்கே பார்த்தாலும் நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற மாதிரி வாய் வார்த்தையில் பேசிப்பாங்க. அப்புறம் எதுக்கிட்ட வாய் வார்த்தையில் பேசுகிறீங்க, மேட்ச் போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு மேட்ச் போடுவாங்க. சாந்தனு வந்து அவர் டீம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு லீக் பிளேயர்ஸ் ஒரு 4 பேரை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துடுவார். அவங்க அடித்து தும்சம் பண்ணி சாந்தனு ஜெயிச்சிருவார். ஆனால் என்னென்னா சாந்தனு வந்து அவங்க ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. ஸோ இவரும் வந்து அசோக் செல்வன் அவரும் ஒரு கிரிக்கெட்டராக இருக்கனால ஜோனல் செலெக்ஷன் மாதிரி போகும்போது அந்த இடத்துல அவரையும் வந்து அவங்க ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. இப்போ பக்ஸா வந்து ஒரு டீமோட அந்த ஒரு பேட்ஸ்மேனை காலில் விட்டு வாங்கினவர். ஸோ அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் 2 டீமும் வந்து சேர்ந்து அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அந்த டோர்னமெண்ட்டில் போய் அவங்கள தோக்கடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டீம் வந்து உருவாக்குவார். ஸோ இந்த 2 டீமுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை இவங்க சேர்ந்து எப்படி போய் அங்கே டோர்னமெண்ட்டில் போய் ஜெயிச்சாங்கிறது தான் படத்தோட கதைக்களம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டுருக்கு. கீர்த்தி பாண்டியனும் அசோக் செல்வனோட லவ் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கு. கீர்த்தி பாண்டியனுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொஞ்சம் செட் ஆகலை. அது அவங்க பேசுனாங்கன்னா வேறு யாராவது வச்சு பேசுனாங்கன்னு தெரியல. பட் டப்பிங் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஓவராக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கொடுத்த ரியாக்ஷனை விட ரொம்ப ஓவர் ஹைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஜாதி பற்றி கொஞ்சம் ஆரம்பிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் ஜாதியை வந்து ரொம்ப ஹெவியாக ஜாதியை கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறாங்க. இந்த 2 டீமுக்கு இடையில இருக்கிற ஜாதி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காமனாக மூணாவதாக அந்த லீக் பிளேயர்ஸோட டீமுக்கு இடையில இருக்க அவங்க ஏற்றத்தாழ்வுங்கிற விஷயத்தையும் சரி ரெண்டுமே ஃபுல்லாக வந்து ஜாதி விஷயமா போயிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். படம் வந்து செகண்ட் ஹாஃப் போக போக ரொம்ப லேகாக போயிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் எண்டு வந்து கீர்த்தி பாண்டியனும் அசோக் செல்வனோட லவ் விஷயம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் கொடுக்காம விட்டாங்க. ஸோ படம் வந்து சாங்ஸ் நல்லா இருக்கு, அதுமாதிரி மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. நல்லா ஹெவியாக வந்து போட்டு படத்தோட லெவலே வந்து நல்லா ஏற்றுது. அதுமாதிரி கேரக்டர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மெயின் கேரக்டர்ஸ் இந்த சென்ஸ் அசோக் செல்வன் இந்த மாதிரி சாந்தனு பாக்கியராஜ் இந்த மாதிரி மெயினான கேரக்டர்ஸ் எல்லாருமே. பட் இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, லீக் பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. கிரிக்கெட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு பார்த்த ஒரு ஸ்போர்ட்டு. ஸோ லீக் பிளேயர்ஸில் ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் இப்போ ஷார்ட்ஸ் ஆடுறாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் லீக் பிளேயர்ஸ்னு சொல்லி மற்ற நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம தெருவில் கிரிக்கெட் ஆடுற மாதிரி அவனுக்கு ஷார்ட் ஆட தெரியாது, தெருவு ஆடுற மாதிரி ஒரு ஷார்ட்லாம் ஆடி அவனெல்லாம் லீக் பிளேயருங்க மாதிரி நிறைய பேரை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஆளுங்களை செலக்ட் பண்ணதும் சரி, அவங்கள்ட்ட வேலை வாங்கினதும் சரி கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிளேயரு இவர் வந்து இந்தியன் டீமில் வந்து அவரை கூப்பிட்டுருக்காங்க, இவர் தான் போகாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பில்டப்பெல்லாம் கொடுத்து காமிச்சிருப்பாங்க. அவர் பார்த்தா நம்ம பிரேம்ஜி மாதிரி வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து சீரியஸாக அவ்வளோ பில்டப் காமிச்சிட்டு படத்துலேயும் அவர் சீரியஸாக காமிச்சிருப்பாங்க. நம்மளால் அவரை ரிலேட்டாக பண்ண முடியல. ஏன்னா ஒரு இந்தியன் டீம் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு பிளேயர் போகிறாருன்னா அவளை எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தானே அவங்க கூடுவாங்க. இவரை பார்த்து ஆள் பார்த்தா ஒரு நார்மலாக ஒரு தத்தன்னு ஒரு ஆள்னு வச்சுங்களேன், அவரை வந்து அவ்வளோ பெரிய பிளேயரு, அவர் ஆடினா வெஸ்ட் இண்டீஸ் தான் ஆடுங்கிற மாதிரி இருப்பார். அவருக்கு வாய் ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ண சொல்லிட்டு ஃபுல்லாக வெள்ளையாக லிப்ஸ் எல்லாம் அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பா ரஞ்சித் வந்து அவர் அசோசியேட் ஆகிற படங்கள் அவர் டைரக்ட் பண்ணுறாரும் சரி, இல்லை இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாலும் சரி, எல்லாமே ஒரு ஜாதி ஓரியன்டாக இருக்குது. ஸோ எதுக்கு இவ்வளோ ஒரு ஜாதி விஷயங்களில் அவர் வந்து அந்த படங்களில் சொல்கிறாருங்கிறது தான் நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னென்னா அவர் ஜாதி சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை வச்சு பணம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணுறாரா, இல்லை ஜாதி பற்றி பேசுனா அவர் ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரா,
இல்லை இதை வேறு ஏதாவது பாலிடிக்ஸில் இறங்கலாம், நம்ம ஜாதி பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா வேறு இதில் வந்து போய் மக்களை போய் ரீச் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறோம். மேக்ஸிமம் அவங்க என்னென்ன ரிலீஜனுங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும். யார் என்ன ஜாதிங்கிறது, என்ன ஜாதின்னே எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க என்ன ஜாதின்னு பெருசாக தெரியாது. மேபி லைட்டாக ஏதாவது தெரியுமே தவிர அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய விஷயமாட்டு நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் இவர் வந்து எல்லா படங்கள்லையும் வந்து இந்த ஜாதியை வந்து அவ்வளோ வந்து ஓவர் ஹைப் பண்ணி மக்கள்கிட்ட வந்து சினிமா ஒரு பெரிய மீடியம், இது மூலியமாக ஜாதி பற்றியே பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு அன்ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து முன்னாடி ஜாதி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மறந்துட்டு வராங்க. இப்போலாம் ஆல்மோஸ்ட் ஒரு மறக்க ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போ முன்னாடி ஒரு 100% இருந்துச்சுன்னா இப்போ 0% சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% தான் இருக்குது. பட் திரும்ப இவர் இது மாதிரி இந்த படங்களில் சொல்லி இந்த ஜாதி விஷயங்களில் தூண்டி இந்த 5-10% வந்து 20-30% மாதிரி ஆகிற மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் ரஞ்சித் அவர்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். ரஞ்சித் வந்து எதுக்கு நம்ம அவ்வளோ பேசுகிறோன்னா, அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டேரக்டர், ரஜினி சாரை வச்சே ஒரு 2 படம் பண்ண டேரக்டர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு டேரக்டர் வந்து ஃபுல்லாக ஜாதினே பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் தான். ஓவராலாக படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ரொம்ப மோசம் சொல்லணும், ஓரளவுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5 வந்து ஒரு 2.25.